சரிகமா கார்வா மினி தமிழ். அண்ணி, சுமங்கலி பூஜைக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அனுவோட நகை புடவை எல்லாம் வச்சு பூஜை பண்ணணும். அவ சாமி கும்பிட்டதெல்லாம் போதும், முதல்ல வெளியே வர சொல்லுங்க. அனு, மருமகளே. அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுவா? அத்தை, இப்படி உட்காரு மருமகளே. நீங்க உட்காருங்க அத்தை. அட பரவாயில்ல, உட்காரு. அட என்னத்த, உங்க முன்னாடி நான் எப்படி உட்காருது? நீங்க உட்காருங்க அத்தை, நீங்க உட்காருங்க. மரியாதைக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா சில சமயத்துல நீ யார் பக்கம் பேசுறேன்னே தெரிய மாட்டேங்குது. அது கூட இந்த கொஞ்ச நாளாதான். ஐயோ அத்தை, நான் எப்பவுமே உங்க பக்கம் தான் அத்தை. நான் கட்சி மாறிட்டேன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்க நம்பாதீங்க. என்ன மருமகளே, நீ உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா உன்கிட்ட பேசணும்னு கூட்டிட்டு வந்திருப்பேனா? அமைஞ்சா அன்னபூரணி மருமக மாதிரி அமையணும்னு ஊரே பாராட்டுதே. மருமகளே, நான் உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? நம்ம வீட்டுல நடக்க போற சுமங்கலி பூஜை அமக்களமா இருக்கணும். நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா சுமங்கலிகளையும் வர சொல்லணும். சரிங்க அத்தை, எல்லாரையும் கூப்பிடலாம், அப்படியே அமக்களப்படுத்திடலாம். யாரையும் விட்டுட கூடாது அத்தை. இங்க இருக்கிற எல்லா சுமங்கலி பெண்களையும் கூப்பிடுறேன், எல்லாரையும் கூப்பிடுறேன் அத்தை. ஆமா மருமகளே, நீ சொன்ன மாதிரி ஒரு சுமங்கலி விடாம எல்லாரையும் கூப்பிட்டுடு. எல்லாரும் ஆஜராயி என் பேத்தி அனுவ அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும். நடக்காத கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா? அத்தை, எல்லாரையும் கூப்பிடுறேன், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், அதே மாதிரி மாடியில இருக்கிறவங்களையும் கூப்பிடணுமா? அட என்ன மருமகளே, நீ மாடியில இருந்தானே தரையில இருந்தானே எல்லாரையும் வர சொல்லு. அத்தை, நான் சொன்னது நம்ம வீட்டு மாடியில இருக்கிறவங்க. மருமகளே, நீ இப்படி எல்லாம் சொல்லும் போதுதான் எனக்கு உன் மேல சந்தேகமே வருது. நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லல அத்தை. நீ எப்படி சொன்னாலும் சரி, அவங்களெல்லாம் நான் இந்த பூஜைக்கு கூப்பிட மாட்டேன், கூப்பிடவும் கூடாது. என் பேத்தி அனுவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பூஜையை பண்றேன், நடக்க கூடாதுங்கிறதுக்காக இல்ல. புரியுதா? அத்தை, எனக்கும் ஒன்னும் அவங்கள கூப்பிடணும்னு ஆசை எதுவும் கிடையாது அத்தை. ஆனா ஊர்ல அன்னபூர்ணிமா வீட்டுல எல்லாமே நியாயமா தர்மமா நடக்கும்னு ஒரு பேச்சு இருக்கு. உங்களை அப்படியே பெருமையா கொண்டாடுறாங்க அத்தை. அப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்க மேல. இவ்ளோ பெருமையா பேசுறோமே, அந்த அன்னபூர்ணி அம்மா வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? வீட்லயே ஒரு சுமங்கலி பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பூஜைக்கு கூப்பிடாம ஊர்ல இருக்கிற எல்லா சுமங்கலி பொண்ணுங்களையும் கூப்பிட்டுருக்காங்கன்னு உங்களை பத்தி தப்பா பேசிடுவாங்க அத்தை. அதுக்காக தான் நான் சொன்னேன். ஆமா அத்தை,
அவ வந்தா அவ பாட்டுக்கு இருக்கட்டும், ஒரு மூலையில உட்கார்ந்திருப்பா. நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஆயிடும்ல, அதான். அந்த பொண்ணை இந்த பூஜையில உட்கார வைக்கிறதுக்காக நீ எப்படியெல்லாம் பாடுபடுறல்ல. ஐயோ அத்தை, இல்ல அத்தை, இல்ல, எனக்கு அவளை கூப்பிடணும்னே இல்ல அத்தை. நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் கூப்பிட மாட்டேன். எனக்கு ஒன்றும் ஆசை இல்ல அத்தை. சரி, அவளை வர சொல்லு. ஆனா ஒண்ணு, அவ வந்தான்னா பேசாம ஒரு மூலையில உட்காரணும். அவளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவளுக்கு என் பேத்தி அணுவ கண்டாலே பொறாம, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னே இருப்பா. அதெல்லாம் நீதான் பாத்துக்கணும். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப கூட சொல்ற அத்தை, ஊர்ல உங்களை பத்தி யாருமே தப்பா பேசிடக்கூடாது, அதுக்காக தான் சரி இதெல்லாம் சரி சரி, நான் ஒண்ணும் சொல்லல, பாத்துக்க, அவ்வளவுதான். அது போதும் அத்தை, அது போதும். சந்திரகாந்தா மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம். பர்சனலா நீங்க ஒன்றும் கேட்க போறதில்ல. நீங்க கேட்குற உதவி கூட அபிஷியலா தான் இருக்கும். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க மேடம். பையா கணேஷ் கேஸ்ல விசாரணை கைதியா இருக்கிற சாந்தமூர்த்தியை நான் கொஞ்சம் பார்க்கணும். அந்த கேஸை இப்ப நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேஸ் விஷயமா சாந்தமூர்த்தி கிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. தாராளமா வாங்க மேடம், அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்றேன் மேடம். தேங்க்யூ சார். டேய், ஸ்கூல் விடும்போது குழந்தைய கூட்டிட்டு போறாங்க, வந்துட போறாங்க. டேய், நம்மால ஆட்டோல தான் அந்த அம்மா வராங்க. நாம குழந்தைய தூக்குற வரைக்கும் அவங்க இங்க வரமாட்டாங்க. நேரமாச்சு, கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. இதோ போறேன் மேடம். சீக்கிரம் போய் தூக்கிட்டு வாடா. பாப்பா, உன்னை பார்க்க ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஆமா. யாரது? சொன்னா உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். இன்னும் நீங்க சொல்லவே இல்லையே. உன்னை பார்க்க உங்க டாடி வந்திருக்காரு. அப்பாவா? ஆ. அப்பாக்கு என்ன பார்க்கணும்னா வீட்டுக்குள்ள வருவாரு. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இங்க வந்திருக்காரு. அதோ தெரியுது பாரு வண்டி, அதுலதான் இருக்காரு. அப்பாவே இங்க வர வேண்டியதானே, நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட செல்போன்ல பேசிட்டு இருக்காரு. பயப்படாத, நானும் உங்க அப்பாவும் ஃபாரின்ல ஒன்னாதான் வேலை செய்யறோம். உங்க அப்பா எப்போ இந்த போட்டோ பாத்துக்கிட்டே இருப்பாரு, அவ்வளவு பாசம் உன் மேல. உன் கூட வீட்டுக்கு போகணும்னு தான் நேர ஸ்கூலுக்கே வந்துட்டாரு. வா போலாம். வாமா. டேய், ரெடியாரா? சரி. பையா கணேஷ் கொலைகேஸ்ல விசாரணை முடிஞ்சு சாந்தமூர்த்தி தான் கொலையாளின்னு ஆதாரங்களோட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணியாச்சு. அவர்கிட்ட நீங்க புதுசா என்ன கேட்க வேண்டியிருக்கு? கோர்ட்ல விசாரணை பெண்டிங்ல இருக்கு. அவர்தான் குற்றவாளின்னு இன்னும் தீர்ப்பு வரல. அதனால அது வரைக்கும் கேஸோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்க என்கொயரி பண்ணலாமே. அப்ப உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த கேஸை சரியா டீல் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? நான் குறிப்பிட்டு யாரையும் குறை சொல்ல விரும்பல சார். எனக்குள்ள சில டவுட்ஸ் இருக்கு. அதை தெளிவு பண்ணிக்க தான் நான் அவரை என்கொயரி பண்ணணும். உங்க சந்தேகங்களுக்கான சரியான விடை கிடைக்கலன்னா? நான் யூகமான விஷயத்தை யோசிக்கிறது இல்ல. சாந்தமூர்த்தி கிட்ட விடை கிடைக்கும்னு நான் நம்புறேன்.
லெட்ஸ் கோ. எஸ் மேடம். வேலை பண்ணையா கொண்டு போறான்டா. அங்கேயாவது ஃபேன் இருக்கு, தூக்குங்க வாங்க. யார் சார் இந்த கைதி? வித்தியாசமா இருக்காரு. நீங்க தேடி வந்த சாந்தமூர்த்தி இவர்தான் மேடம். ஐ சி. நான் ஏதோ ஒரு கொலை கைதியை சந்திக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் இவரை பார்த்தா அப்படி தெரியலையே. அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல மேடம், நீங்க வரும்போது சாந்தமூர்த்தி கிட்ட விசாரிக்கணும்னு சொன்னீங்க, இப்போ பேசணும்னு சொல்றீங்க. ஒரு மனுஷனை எடை போட ரொம்ப நேரம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பார்வையே போதும். அவரை வர சொல்லுங்க, நான் பேசுறேன். நான் அவரை வர சொல்றேன் மேடம். நீங்க நம்ம ரூம்ல உட்கார்ந்தே பேசலாம் மேடம். ஓகே. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் போய் குழந்தைய கூட்டிட்டு வரேன். ஓகே. செக்யூரிட்டி, ஸ்கூல் விட்டு ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா மேடம், ரொம்ப நேரம் ஆச்சு. ஏம்மா ஜான்சி வரலையா? பார்க்கல ஆண்டி. செக்யூரிட்டி. சொல்லுங்க மேடம். எல்லா பசங்களும் போயிட்டாங்க, என் பேத்தி ஜான்சி வரல. நான் உள்ள போய் பிரின்சிபாலை பார்த்து பேசட்டுமா? போங்க, பிரின்சிபால் உள்ளதான் இருக்காரு, பார்த்து பேசுங்க, போங்க. ஏம்மா, நீ ஜான்சியோட ஃப்ரெண்ட் தானே? நீ பாத்தியா அவள? உள்ள உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காளா? இல்ல மத்த பசங்களோட விளையாடிட்டு இருக்காளா? இல்ல. அவ போனதை நீ பாத்தியா? பார்க்கல ஆண்டி. சரிம்மா. செக்யூரிட்டி, என் பேத்தி ஜான்சியை காணோம். அவள உள்ள பிரின்சிபால்ட்ட போய் கேளுங்கம்மா. உள்ளதான் இருப்பாங்க, போய் பாருங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன்ல படிக்கிற ஜான்சியோட பாட்டினா, நான் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, என் பேத்தியை காணோம் சார். மேடம், ஸ்கூல் விட்டு ரொம்ப நேரம் ஆயிருச்சு, எல்லாரும் போயிருப்பாங்கல்ல, வெளியே இருக்காளான்னு பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டு சார், செக்யூரிட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, காணோம். நீங்க வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னு எங்கேயாவது உட்காந்துருப்பா, பாருங்க. இன்னொரு முறை நல்லா தேடி பாருங்க மேடம். மேடம், நீங்க கொஞ்சம் கூட போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே சார், வாங்க மேடம். மேடம், காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா மேடம்? நோ தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த கேஸ்ல சாந்தமூர்த்தியை விசாரிச்சா பையா கணேஷ் கொலை கேஸ்ல பல உண்மைகள் வெளியே வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த கேஸை ஒரு சேலஞ்சிங்காவே எடுத்திருக்கேன். இதுல ஜெயிச்சே ஆகணும். ஹலோ. என்ன இன்ஸ்பெக்டர், ஜெயிலுக்கு சாந்தமூர்த்தியை பார்க்க வந்திருக்கீங்க போல இருக்கு. Who are you? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, அதை தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறதில்ல. நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஏய், உன் பேரை சொல்லிட்டு பேசு.
கந்தசாமியோ ஆறுமுகசாமியோ கோவிந்தசாமியோ ஏதோ ஒரு பேரை வச்சுக்கோ. நீ இப்போ கையில் எடுத்திருக்கிற கேஸ் உனக்கு தேவையில்லாத வேலை. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதை அப்படியே விட்டுரு. ஒரு கேஸ கையில எடுக்காதன்னு சொல்றப்பவே அதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு தான் அர்த்தம். நீ யாருன்னு சொல்ல உனக்கு தைரியம் இல்ல. முடிஞ்சா என் முன்னாடி வந்து பேசுடா. சந்திரகாந்தா, உன் பிடிவாதத்தால வாழ்க்கையில நீ எவ்வளவோ இழந்திருக்க. போலீஸ் உத்தியோகத்தை சம்பளம் வாங்குறதுக்காக மட்டும் பாரு. ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சு பார்க்காத. இந்த கேஸை விட்டு விலகிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஏய், நீ யாரா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? சாந்தமூர்த்தியை நான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு பிறகுதான் வேட்டையே இருக்கு. வேட்டை இருக்கட்டும். உன் பொண்ணு, உன் செல்ல பொண்ணு ஸ்கூல்ல இருக்காளான்னு போய் பாரு, போய் பாரு. என்ன சொல்ற அந்த சந்திரகாந்தா? சொல்றதுக்கு என்ன இருக்கு? சப்த நாடியும் ஆட்டம் கண்டிருக்கும். அவ பொண்ணுதான் அவளுக்கு உயிர். அவ பொண்ணு மேலே கை வச்சிட்டோம்ல, இந்த கேஸை விட்டு அவ தானா ஓடிடுவா. ஒருவேளை ஓடலனா இந்த போலீஸ் வேலையை விட்டே அவளை ஓட வைக்கணும். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. சந்திரா, எங்க இருக்கீங்க? ஸ்கூல்ல தான் இருக்க. நம்ம ஜான்சிய காணுமா? வாட்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஜான்சி எங்க போனா? தெரியலம்மா. ஸ்கூல்லயும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. செக்யூரிட்டிக்கும் தெரியல. ஓகே, நான் உடனே அங்க வரேன். சரிம்மா. மேடம், என்னாச்சு மேடம்? ஒரு முக்கியமான விஷயம் சார். நான் அப்புறமா வந்து விசாரிக்கிறேன். ஓகே, நான் இப்ப கிளம்புறேன். சரிங்க மேடம். ஏதோ விசாரிக்கிறதுக்காக நீங்க என்ன வர சொன்னீங்களாமே? நான் என்னத்தை விசாரணை பண்ண போறேன்? இன்ஸ்பெக்டர் சந்திரகாந்தா தான் உங்களை விசாரணை பண்ண வந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சு, அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. நீ உன் செல்லுக்கு போ. மகாராணிமா, சார், முகத்துல ஏதோ ஒரு ஏக்கம் தெரியுதே. எனக்கு என்ன சார் ஏக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க தான் எனக்கு எந்த குறையும் இல்லாம எல்லாத்தையும் பண்றீங்களே. அப்படியா? நான் என்ன பண்ண? அதான் சார், குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், உடனே கூட்டிட்டு போனீங்க. தாலி பெருக்கி போடணும்னு ஆசைப்பட்டேன், அதையும் பண்றீங்களே. வேற என்ன வேணும் எனக்கு? அதுக்குல்ல, அடிக்கடி மேல நின்னு கீழே பாக்குற, திரும்பவும் வர, மறுபடியும் போய் பாக்குற, என்ன விஷயம்? சார், கீழே சுமங்கலி பூஜைக்காக நல்ல அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க சார். வீடே கோலாகலமா இருக்கு சார். சரி, அதுல போய் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்ல சார், சும்மா சொன்னேன். சுமங்கலி பூஜை நடத்துறாங்க சார். அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிடணும்னு பாட்டி அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன இப்போ? கூப்பிட்டா கூப்பிடட்டும். அதுக்கு இல்ல சார், வீட்டுக்குள்ளேயே நிறைஞ்ச சுமங்கலியா நான் ஒருத்தி இருக்கேன். என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் சார். ஒரு சுமங்கலி பொண்ணுக்கு கோடி கோடியா பணம் கொடுத்தா கூட சந்தோஷப்பட மாட்டாங்க சார். இந்த மாதிரி சுமங்கலி பூஜைக்கு கூப்பிட்டு ஒரு துண்டு மஞ்சளும் ஒரு தாலி கயிறும் கொடுத்தா அதுலதான் சார் நிறைஞ்ச சந்தோஷமே இருக்கு. அத கை நீட்டி வாங்கும் போது புருஷன் கூட 100 வருஷம் வாழ்ந்த திருப்தி கிடைக்கும் சார். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு
அணுவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், தீர்க்க சுமங்கலியா 100 வருஷம் வாழணும்னு அணுவை நீ ஆசீர்வாதம் பண்ணணும். அது உனக்கு ஓகேவா? அணு அஸ்வின் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் பாட்டி இந்த பூஜையவே பண்றாங்க. அவங்க கல்யாணம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.